ஷே ஏப்பா பிரமா பேசுகிறோம்ப்பா. பஞ்சாயத்து போர்டு அவமதிச்சு தானே நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது. பஞ்சாயத்து போர்டில் அனைத்து உள்ள பூரா ஆடுது. பஞ்சாயத்து போர்டில் தண்ணி புல் கரண்ட் புல் எல்லாம் எல்லா காலையும் இங்கேருந்து தானே கெட்டு தான். அப்போ இங்கேருந்து கெட்டி எப்படி நீதிமன்றத்தில் போய் தப்பான வழக்கு ஆடுதா? தப்பாக கணக்கு. இப்போ பஞ்சாயத்து போர்டுக்கு உள்ள கணக்கு பஞ்சாயத்து போர்டே வழக்கு ஆடுது. எல்லா கோர்ட்லேயுமே வழக்காடுது. அப்போ அதுக்கு பிடிக்கணும்ல, நீதிமன்றத்தை அவமதிச்சு தான் செய்தான். அப்போ பஞ்சாயத்து போர்ட்டில் எப்படி உயிர் பலி அடிக்கிறதுக்கு கடை கட்டி கொடுக்கான், 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறதுக்கு கடையை கட்டி கொடுக்கான், அடுத்து மலைகளை பூரா உடைக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கான். அதான் வீட்டு வரி, அந்த வரி, இவன் இருக்கிற வரி எது பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து வாங்கிட்டு வாங்குங்கல்ல, அத்தனை லிஸ்ட்டுகள்லையும் இவன் உள்ளே மாட்டி கூவ மாதிரி இருக்கான் பஞ்சாயத்து போர்டு. புரியுதா? அடுத்தாப்பில் ஏரி குளங்களில் அது ஒரு கையெழுத்து வாங்குவான். குளங்களை நான் பூரா சொத்து வாங்குறவன் ஒரு கையெழுத்து வாங்குவான். கையெழுத்து வாங்கி பதிகிறான், ஓடுதான். அப்போ ஒரு பிரச்சனை வந்தவொடனே கோர்ட்டில் போய் ஆடுதானா, அப்போ அந்த கணக்கை முடிக்கணும். உள்ளே பிடிச்சி தூக்கி உள்ளே போடுவார். அதான் கணக்கு போட்டாருப்பா. முக்கால் சத்தியம்.